ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கடந்த தேர்தலில் ஒப்பிடும் பொழுது தமிழகத்தில் இப்போ பதிவாகிருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு என்பது மாலை 5 மணி நிலவரப்படியே 82% வாக்குப்பதிவு என்பது ஆகியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் வாக்குப்பதிவு ஆகக்கூடிய சூழலில் அதிகபட்சமாக மாலை 5 மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 89% வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 73.44% வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. அதில் சென்னை தலைநகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 81% என்ற அளவில் வாக்குப்பதிவாக இருக்கிறது. இதுவரையிலும் தலைநகரில் ஒரு அதிகபட்ச வாக்குப்பதிவாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. அதே போன்று மற்ற மாவட்டங்களிலும் 80%க்கு மேலாக பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த வாக்குப்பதிவு நடந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதே நிலை அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தொடர்வதற்கான வாய்ப்பாக இந்த எஸ்ஏஆர் பணி தற்போது அடித்தளமிட்டு கொடுத்திருக்கிறது. காரணம், எஸ்ஏஆர் மூலமாக ஒரு வாக்காளருக்கு இரட்டை வாக்கு இருப்பது, இறந்த வாக்காளர்கள் மேலும் இருப்பது போன்ற பல்வேறு களையப்பட வேண்டிய விவகாரங்கள் களையப்படாமல் இருந்தவை, நீண்ட காலமாக இருந்தவைகளை தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த முறை மூலமாக அதனை நீக்கி சரி செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக வாக்காளர்கள் அதிக அளவு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். இதில் நாம் ஒப்பிடப்பட வேண்டிய விஷயம் ஒன்று என்னவென்றால், நம்ம கடந்த தேர்தலில் நமக்கு பதிவான வாக்காளருடைய எண்ணிக்கை, அதே நேரத்தில் தற்பொழுது பதிவாகக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை ஒப்பிடும் பொழுது கடந்த தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கையை விட அதிக வாக்கு, அதே நேரத்தில் கடந்த தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதத்தை விடவும் கூடுதலான வாக்கு. இது முதல் முறை வாக்காளராக இருக்கக்கூடிய அவருடன் சேர்த்து, அதே போன்று மாற்றி இடம் மாறி இருக்கக்கூடியவர்கள், புதிதாக பெயர் சேர்த்திருக்கக்கூடியவர்கள், நீக்கம் செய்யப்பட்டது எல்லாம் போக தமிழகத்தில் இந்த முறை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கான அதிக அளவான வாக்குகளை தமிழக மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை விரல் அதிகாரத்தை மக்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதன் மூலமாக தங்களுக்கு யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தங்களுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள். ஜனநாயக முறைப்படி தமிழகம் மீண்டும் ஒரு முறை தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து அமைதியாக பதிவு செய்து அதை நிரூபித்திருக்கிறது. தொடர்ந்து தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். 6 மணியுடன் வாக்குப்பதிவுக்கான நேரம் நிறைவடைந்திருக்கிறது. இனி வழக்கமான நடைமுறைகளில் பின்பற்ற தொடங்கியிருக்கிறார்கள். 6 மணிக்கு பிறகாக யாரும் வாக்குச்சாவடிக்குள்ளாக அனுமதிக்கப்படுவதில்லை. அதே போன்று பதட்டமான வாக்குச்சாவடிகளில் ஏற்கனவே கூடுதலாக துணை ராணுவப் படையினர், காவல்துறையினர் கூடுதலாக நியமிக்கப்பட்டு அந்த இடங்களில் சுமூகமாக தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து அவர்கள் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாகனத்தில் ஏற்றப்பட்டு அந்த பாதுகாப்பு அறைக்கு செல்லும் வரையிலும் அதுக்கு துணை புரிவார்கள், பாதுகாப்பாக இருப்பார்கள். அந்த பணியை அவர்கள் மேற்கொள்வார்கள். இது பாதுகாப்பு துறையினுடைய ஒரு அம்சம். அதற்கு பிறகாக தேர்தல் ஆணையம் தற்பொழுது அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணி என்பது மிக முக்கியமாக பதிவாயிருக்கக்கூடிய அந்த வாக்கு இயந்திரத்திற்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல், அதன் மீது எந்த ஒரு குழப்பமோ அதன் மீது எந்த ஒரு மாற்று கருத்தோ இல்லாத அளவுக்கு அதனை கையாண்டு அதனை சீல் வைத்து அதை நேரடியாக பாதுகாப்பு அறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இது அவர்கள் மட்டுமே செய்து முடிக்கக்கூடிய பணி அல்ல. காலை 6 மணிக்கெல்லாம் அவர்கள் எப்படி ஒரு மாதிரி வாக்குப்பதிவை வாக்குச்சாவடி முகவர்கள் முன்பாக நடத்துகிறார்களோ, அதே போன்று இந்த வாக்குப்பதிவாக இருக்கக்கூடிய இயந்திரத்தினை அவர்கள் மூடி முத்திரை வைக்கக்கூடிய அந்த சீலக்கூடிய அந்த நேரத்திலும் வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் தான் அதை வைக்கப்பட வேண்டும். கூடுதலாக வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய முகவர்களும் அவருடைய சீல்கட்டையை அதில் வைக்க வேண்டும். இதன் மூலமாக ஒரு முறை சீல் வைக்கப்பட்ட அந்த இயந்திரம் மீண்டும் வாக்கு எண்ணிக்கையின் போதுதான் அந்த சீல் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்யக்கூடிய நேரத்தில் அப்பொழுதும் அந்த ஒவ்வொரு வாக்கு பதிவாக இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் யூனிட்டும், ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது 3 மெஷின்களை கொண்டிருக்கும். ஒன்று கண்ட்ரோல் யூனிட், அதுதான் வாக்கு பதிவாகக்கூடியதை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய கருவி. அதே ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.